வெல்கம் டு டஃபைஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம். இன்னைக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோம் பாருங்க ஷார்ட்ஸில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் இந்தியாவில் செகண்ட் நம்ம பார்க்கறது கர்நாடகா. சரிங்களா? கர்நாடகாவில் இப்போ என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதில் பாருங்களேன், அதில் என்னென்னா ஹம்பி ஃபெஸ்டிவல். சரிங்களா? அதாவது ஹம்பின்னு ஒரு கோயில் இருக்குது. சரிங்களா? அது ஹம்பி ஃபெஸ்டிவல். அடுத்து பட்டடக்கல் டான்ஸ் ஃபெஸ்டிவல். அடுத்தது கம்பாலா ஃபெஸ்டிவல். அடுத்தது துசேரா இல்லை தசரான்னு சொல்லுவாங்க. அடுத்தது மகாமஷ்டபிகாஷ், அது ஜெயின் ஃபெஸ்டிவல். இது சரிங்களா? ஜெயின் ஃபெஸ்டிவலில் வரும். அடுத்தது கோம்பே ஹப்பா ஃபெஸ்டிவல், இது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் டால்ஸில் வரும். சரிங்களா? அடுத்தது கடற்கலை பரிஷி. சரிங்களா? அதாவது பீனட் ஃபெஸ்டிவல், அந்த வேர்க்கடலை தெரியுமா, நிலக்கடலை வேர்க்கடலை சொல்லுவாங்க, அந்த ஃபெஸ்டிவல். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து கர்நாடகாவில் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். என்னன்னா கோம்பே ஹப்பா. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து ஹம்பி கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு பட்டடக்கல் பாட்டு கச்சேரிக்கு போயிருக்காங்க. சரிங்களா? அவங்க அப்பா மகாமஷ்டபிகாஷி வந்து கம்பை எடுத்துக்கிட்டு தசரா படத்துல வர மாதிரி அடிக்க போறாரு. அது தெரியாம ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, கடலைக்காய் சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இதுல என்ன கவர் ஆயிடுச்சு, கோம்பே ஹப்பா கவர் ஆயிடுச்சு, ஹம்பி பட்டடக்கல் கவர் ஆயிடுச்சு, அப்புறமேட்டு கம்பா கவர் ஆயிடுச்சு, தசரா, அப்புறமேட்டு கடற்காய். சரிங்களா? இந்த 7 ஃபெஸ்டிவலுமே கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? இது அப்படியே கேட்டவொடனே உங்களாம் அப்படியே வெடிச்சு போற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணாதீங்க. இதை அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிட்டு கர்நாடகாவோட ஃபெஸ்டிவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் இல்லைனா கோவாவோடது நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.